சொல்வதெல்லாம் உண்மை. எதுக்காக இங்க வந்தேன்? இப்போ என் பொண்டாட்டி பிள்ளைகளோட நான் சந்தோஷமா விளையாடணும். அந்த பொண்ணுக்கு பதில் எனக்கு தேவையில்லாம பாசம் அன்பு உயிர்னு சொல்லி சொல்லியே என்ன இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டா. மானகட்டவனே, எல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னா நான் வந்திருக்கேன் பாரு, அங்க இருந்து கிளம்பி. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் பவித்ரா. பிறந்து வளர்ந்தது உசிலம்பட்டியில். அம்மா அப்பா என்னை கட்டி கொடுத்தது வந்து கோயம்புத்தூர்ல கட்டி எத்தனை கொடுத்தது. பேர் நீங்க? கூட பிறந்தவங்க 6 பேர். 3 பேர் இறந்துட்டாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது 3 பேர். 3 பேர் வந்து என்னை கட்டி கொடுத்தது கோயம்புத்தூர்ல. நாங்கள் அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ட்ராவல்ஸ் வச்சுருந்தாங்க, சஞ்சய் டு ட்ராவல்ஸ் வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து வளகாப்பு பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வேளாங்கண்ணிக்கு வளகாப்பு பண்ணி வேளாங்கண்ணிக்கு கூட்டிகிட்டு போனப்போ சுனாமி வந்தது. 2004 சுனாமி வந்தது. அதில் அம்மா அப்பா எங்கள் வீட்டுக்கார் 3 பேருமே இறந்துட்டாங்க. எங்க? அந்த வேளாங்கண்ணியில் 2004. நீங்க பாத்தீங்களாம்மா? ஆமாம், பார்த்து நான் சர்ச்சுக்கு நாங்கள் ஆஸ்பத்திரி. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, என்ன நடந்தது அன்னைக்கு? அப்பா அம்மா வந்து தாத்தா அவங்க தூரத்துலேருந்து சண்டை கொஞ்சம் ப்ராப்ளத்துலனால அப்பா அம்மா தனியாக போயிட்டாங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் அவங்க யாருமே வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டாங்க. பார்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கே போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? அப்பாவோட ஃப்ரெண்டு வேளாங்கண்ணியில் இருந்தாங்க. அவங்க மூலியமா ஒரு வீடு ஒத்திக்கு பிடிச்சி அங்கே போய் அப்பா. ஓ, அப்போ நீங்க டெலிவரிக்கு அங்க போனீங்க? டெலிவரிக்கு அம்மா அப்பா என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் என் மேல உயிரா இருப்பாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அந்த டயத்துல கன்சீவா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஜெக்ஷன் போட போயிருந்தேன். அப்ப அம்மா அப்பா சொன்னாங்க, நீ மட்டும் போயிட்டு வாடா, நான் எங்க வீட்டுல இருக்கோம், பக்கத்துல அந்த அக்கா வேற வருதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பிள்ளையும் தான் அந்த ஏரியாவிலே தப்பிச்சோம். மற்ற எல்லாருமே அவுட்டு அந்த ஏரியா ஃபுல்லாவே. சர்ச்சுக்கு பின்னாடி பக்கத்துல என்னை மாதிரி ஒரு பொண்ணு 4 மாசமா இருந்தாங்க. செக்கப்புக்கு வந்திருந்தாங்க என் கூட. வா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நீங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இவங்க எல்லாம் சர்ச்சுக்கு பின்னால இருந்தாங்களா? சர்ச்சுக்கு பின்னாடி வீடு இருந்தது. எங்க வீடு ஒத்தி வீடு இருந்துச்சு. அங்க இருந்தப்ப எங்க வீட்டுக்கார் எனக்கு தெரியாம சஸ்பென்ஸா வர்றேன், அவளுக்கு வந்து சஸ்பென்ஸாக கொடுக்கணும், நான் வர்றேன்னு தெரியாமல் கொடுக்கணும், என் மண்டாட்டி பார்க்க வரணும்னு சொல்லி எனக்கு தெரியாமல் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவர் வந்தது எனக்கு தெரியாது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா சொல்லிச்சு, உடனே தேடி உங்கள் வீட்டுக்கார் போயிருக்காருன்னொன்னே அப்புறம் வேகமாக நான் செக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புனேன். ஆட்டோவில் போயிட்டு அங்கே இறங்கும் போது தான் சொன்னாங்க, தண்ணி வந்துருச்சுன்னே, நல்ல தண்ணி வந்துருச்சு போல இருக்குன்னு. நாங்கள் யதார்த்தமாக இருந்தேன். அப்புறம் நான் போய் உள்ளே காப்பாற்ற போகும்போது இன்ஸ்பெக்டரும் ஒரு எஸ்ஐன்னு சொன்னாங்க, இருக்கிறவங்களே காப்பாற்ற முடியல, இதில் நீ வேறு எங்கம்மா வயிற்ற தள்ளிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு என்னை லாரியில் ஏற்றி விட்டாங்க. மண்டபத்துக்கு, நாகப்பட்டினம் மண்டபத்துக்கு. நீங்க போய் பார்த்த அந்த ஏரியா எப்படி இருந்ததுமா? ரொம்ப கஜகஜன்னு ஆளுலே ஆல்ரெடி 3 நாள் கழிச்சு தான் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் பாடி கிடச்சிது. சர்ச்சில் லைனாக போட்டிருந்தாங்க. அதைத்தான் பார்த்தேன் நான் வாய் வெயிலுமா இருக்கும்போது. அந்த பார்த்த அதிர்ச்சியில் கொஞ்சம் மைண்டு சரியில்லாமல் ஆயிடுச்சு எனக்கு. அந்த மைண்டு சரியில்லாமல் இருக்கும்போது நான் இதில் இருந்த டென்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க நாகப்பட்டினத்தில். அந்த டென்ட்டில் நான் இருந்தேன். அந்த டயத்தில் வந்து பிஷப் வில்லியம் மோசஸ் கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. அவர் வந்து எங்களெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டாரு. கலெக்டர் ராதாகிருஷ்ணன்கிட்ட எழுதி கொடுத்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் என் கோயம்புத்தூரில் பாதுகாப்பாக ஹோமில் வச்சுருந்தாங்க. என் நிறைய பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எனக்கு வந்து அதாவது மைண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டு பார்த்தாங்க. அப்புறம் டெலிவரி பார்த்து எல்லாமே இது பண்ணி அங்கேயே வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க சொந்தக்காரங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது எங்கள் சிஸ்டரு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு நாதி கூட வரல. அண்ணன் தம்பி இருந்தும் வரல. நாங்கள் பேப்பரில் விளம்பரம் பண்ணோம், யாருமே வரல. ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்குது, ஒரு அக்கா இருக்குது, யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அதில் வந்து நான் ஒதுங்கிட்டேன். சொந்த பந்தமே வேணான்னு வெறுத்து. உங்க அம்மா அப்பா இறந்ததும் அவங்க யாரும் வந்து பார்க்கல? யாரும் வந்து பார்க்கல. ஒரு ரிப்போர்ட் வந்து கையெழுத்து போட்டு வாங்கல. வரல. அக்கா வரமாட்டேன். எங்கள் அக்கா மாப்பிள்ள தண்ணி கொஞ்சம் டின்ஸ் பாட்டி, உங்கள் சொந்த பந்தமே வேணாம், என் கூட மட்டும் இருக்கிறான் இரு, உங்கள் சொந்த பந்தம் வேணும்னா நீ அப்படியே போயிருன்னு சொல்லவும் எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம்னு அவள் ஒதுங்கிட்டான். வந்து ஹோமில் இருந்தேன். அப்போ ஒரு இது பிஷப் வில்லியம் மோசஸ் அவர் ஃபாதரோட சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் வந்து எங்கள் அம்மா பார்த்துக்க ஆள் இல்லை, நான் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னையும் என் குழந்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த அம்மா பார்த்துக்கிட்டு அங்கே தான் கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்துட்டாங்க. இறந்தோடனே நான் எங்கள் சொந்த பந்த தெரிஞ்சவங்க எங்கள் ஊருக்கே போய் பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன் மேடம், திருப்பரங்குன்றத்துக்கு. அவங்க மூலியமாக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு நல்ல பிளான் 10 வருஷமாக யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா வாழ்க்கையில் நுந்துட்டேன். வேணேன், சொந்த பந்தமே வரமாட்டேங்குது, ஆம்பளைங்க ஏமாத்திடுவாங்க நம்பி இருந்து 10 வருஷமாக என் பிள்ளைய வளர்த்து ஆளாக்குனேன். ஒரு நாள் எங்கள் சொந்தக்காரங்க வந்து ஒரு பையன் மினி பஸ்காரனை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அது ஜாமீன் எடுக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தோம். நான் அந்த மதினின்னு தூரத்து சொந்தம் தான், மதினி அந்த அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிருந்தோம்.
போனப்போ இவன் அந்த இப்போ அப்பன்ராஜுங்கிறவர் அங்கே வந்திருந்தாரு. வந்தவொடனே எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிட்டு என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணான். நான் சொல்லிட்டேன், நான் கூப்பிட்டு நீ நினைக்கிற மாதிரி ஆளு அவர் எதுக்கு அங்க வந்தாரு? அவர் ஒரு வாய்தாவுக்கு வந்திருந்தார், கேஸ் விஷயமா வந்திருந்தது. வந்துட்டு துரத்தி துரத்தி லவ் பண்ணாருன்னா கோர்ட்டுக்குள்ளேயா? கோர்ட்டுக்குள்ள என்னை பின்னாடி நான் அப்படி எங்கே போய் உட்காடுறானோ அங்கே வந்து எதிர்த்தாப்புல வந்து உட்காந்துக்கிறது. டீ சாப்பிட்றியா அது சாப்பிட்றியான்னு வந்து விசிட்டிங் கார்டு சுற்றிக்கிட்டு மடியில் போட்டு சுற்றி சுற்றி வந்தான். வந்துட்டு திருப்பி ஒரு நாள் எங்கள் ஊர் நான் பஸ் ஏறி போவேன்னு பார்த்தீங்களா, பஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறேன் என்ன ஏதுன்னு அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த தெருவில் காலையில் டீ கட்டிட்டு வந்து நின்றது பால் வாங்குறதுக்கு. இப்படிமா பண்ணிவிட்டு என்னை லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறேன் நான் சொன்னேன். எனக்கு எல்லாமே இழந்துட்டேன். ரெக்கார்டு பூரா காமிச்சு அவங்ககிட்ட. எங்கள் அம்மா சொன்னா நீ நம்புவியா அப்படின்னா, அப்புறம் அவங்க அம்மா ஒரு பெத்த தாய் போய் சொல்லுமா அப்படின்ட்டு தான் நான் நம்பினேன். அவங்க அம்மா எங்க பாத்தீங்க? அவங்க அம்மா மறுநாள் கூப்பிட்டு வந்தான் எங்கள் ஊருக்கு, அந்த பூங்கா ஸ்டாப்புக்கு கூப்பிட்டு வந்தான், திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்து ஸ்டாப்புக்கு கூப்பிட்டு வந்து, இங்கே பாரு என் மயன் சொல்கிறது உண்மை தாயி, என் மயனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சரியா, அவன் உன்ன மாதிரி பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறான், அவன் மேலே உயிரே வச்சிருக்காமா, உன்னை நம்பி நீ வாழுமா, நாங்கள்லாம் இருக்கோம் கைவிட மாட்டோம்னு அவங்க அம்மாவும் சொல்லவும் தான் நான் ரொம்ப நம்பினேன். நம்பி கல்யாணம் பண்ணிட்டு. எங்க கல்யாணம் நடந்தது? அழகர் கோயிலில் கல்யாணம் நடந்துச்சு. யாரெல்லாம் இருந்தாங்க அங்கே வந்து என் ஃப்ரெண்டு இருந்தா, அப்புறம் அவரு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் வச்சு ஃப்ரெண்டு வீட்டில் வச்சு. இல்ல அவங்க கூட யார் இருந்தாங்க? அவங்க கூட அவன் யாருமே இல்லை. அம்மா வந்து உடம்பு சரியில்லை, அம்மா வரமாட்டேன்ட்டாங்க, நீ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிட்டு தான் என்கிட்ட தொடர்பே வச்சான். எனக்கு 6 மாதம் கழிச்சு தான் தெரியும் இவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எப்படி தெரிஞ்சது? எப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, இந்த மீனாங்கிற பிள்ளை ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணோடனே நான் எடுத்து அலோனே, அவர் இருக்காரா அவர்கிட்ட கொடுனா. அப்போ நான் சொன்னேன் அவர் இருக்காராங்கிற நீ யாருன்னு. ஆனால் அவன் பொண்டாட்டின்னு சொன்னான். அப்போ நான் அவர் என்னைக்கா கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு. அப்படியா எனக்கு தெரியாது, சரி அவர்கிட்ட கொடுங்க. வேற ஒன்றுமே பேசலை. அவர்கிட்ட கொடுத்தோன்னே ஐயோ வரும்போது பணம் வாங்கிட்டு வந்துரு, கடங்க இது இல்லை கரண்ட் பில் கட்டணும், வீட்டுக்காரங்க வீடை வாடகை கேட்குறாங்க, கடை வாடகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தான் ரொம்ப நேரம். வர நாளைக்கு வந்துடுவேன் வைகி, அதுக்கு சொல்ல தான் ஃபோன் அடிச்சாக்கும் அப்படின்னு பேசிட்டு. இப்போ அதுக்கப்புறம் தானே பொண்டாட்டிங்கிறாங்க, இவ்வளோ ஒரு டீட்டெயிலாக பேசுகிறாங்க அப்படின்னே, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு எனக்கு வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லை. எதுக்கு அந்த பொண்ணை கூட வாழ மாட்டேன்னு சொல்றாரு? அது என்னன்னு அவங்ககிட்ட தான் கேட்டேன். நீங்க கேட்கலையா? நான் கேட்டேன் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்புக்கு அப்படின்னு ஆகுன்னா ஏதாவது பேசுனா கிட்டத்தில் போனால் வந்தால் எனக்கு தலைவலிக்குது, எனக்கு ஒரு பாரமாக இருக்குது, எனக்கு விட்டுரு அப்படின்னே சொல்கிறான். அவன் இதுக்கு தான் பார்க்குறான். கல்யாணம் பண்ணுறது இதுக்கு மட்டும்தானாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிள்ளை ஒதுக்கிட்டான். ஒதுக்கிட்டு இப்போ என்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் பழகி இருந்துட்டு இப்போ ஹவுஸ் ஓனர்கிட்டையும் அதே மாதிரி தான் சொன்னான். உரிமையாக சொல்லுடி, என் புருஷன் வெள்ளிக்கிழமை வருவாருன்னு உரிமையாக சொல்லுடின்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் பழகினான். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சொன்னேன், இங்கே வா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சரியா, நம்ம பத்திரம் வாங்கி வச்சிருக்கேன், நீ நான் எழுதி கொடுத்துறேன், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் எழுதி கொடுத்துறேன், நீ எழுதி கொடுத்துறேன். ஏன் அப்படி ஒரு முடிவு அப்படின்ட்டேன். ஏன்னா அவன் திருப்பி வந்து இப்படியே அவன் கொஞ்ச நாள் நல்லா இருக்கான், திருப்பி பலபடி ஒரு மாதிரியே பேசுறான், அந்த வாங்குற வரைக்கும் நல்லா இருக்கான், திருப்பி மறுபடியும் இப்படியே மாதிரி 2 வாட்டி. அப்ப காசுக்காக தான் உங்க கூட வந்திருக்காரு? ஆமா, பணத்துக்காகவும் என்ன இது பண்றதுக்காகவும். அப்ப அவன் போகிறதுக்கு நான் விட முடியாது இல்லைங்களா. அப்ப நான் ஊருக்காரங்க பூரா சொன்னாங்க, அவன் இப்படியே தான் இப்ப எல்லா பொண்ணையும் ஏமாத்துற மாதிரியே உனையும் ஏமாத்துன்னு நினைக்கிறான். எல்லா பொண்ணு கூடயும் ரோட்ல போறப்பலாம் கடையில பாட்டை போட்டு விட்டு விசில் அடிக்கிறது, ஐ லவ் யூன்னு சொல்றது. என்ன வேலை சார்? அவன் வந்து சலூன் கடை வச்சிருக்கான். இப்படியே தான் சொல்லி பண்ணுறான், எல்லாரையும் பண்ணுற மாதிரி உன்னையும் நினச்சிட்டான். நீ இந்த அளவுக்கு நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், திருப்பி நீ உன் வாழ்க்கை வீணாத்தான் போகும், இவனை விடாத, இவங்க கூட வாழ்ந்து காட்டுன்னு சொல்லி ஊருக்காரங்க சொல்லி ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. மாலு ஸ்டேஷனில் போய் சொல்லுங்க, சொல்லிட்டு கோர்ட்டு மூலியமாக பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து கோர்ட்டில் வந்து என்ன சொன்னால், எனக்கு வாபஸ் வாங்குடி கேஸை, நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் டீம் அப்படின்னு அங்கேயும் வந்து இந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து என்கிட்ட ரொம்ப நேரம் வந்து பேசி வாபஸ் வாங்க சொன்னான். சரின்னு வாபஸ் வாங்கிட்டேன். வாங்கிட்டு மறுநாள் வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு வாமா வந்து சைன் போட்டு கொடுமான்ட்டாங்க ஸ்டேஷனில். மறுநாள் காலைல என்ன ஸ்டேஷனுக்கு வந்துடுவீங்களா அப்படிங்கிறேன். இங்கே வேறு இப்போவும் சொல்கிறேன், எனக்கு 2 லட்ச ரூபா தான் கடை முடிஞ்சிருக்கு, எனக்கு இன்னும் 1.5 லட்ச ரூபா கடை இருக்குது, அதை முடித்து வண்டி இறக்கணும், வண்டி இறக்குனாத்தான் அந்த வீட்டுக்கு வரப்போக இருக்க முடியும், வாழ முடியும் அப்படின்னு மறுபடியும் சொன்னா பாருங்க. நான் கேஸை வாபஸ் வாங்கலை. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அவரோட வாழணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம் மேடம், நான் அவர் வந்து அவனுக்குன்னு கையால் இடம் இருக்குன்னு இடம் இருக்கோ சொத்து இருக்கோ சோகத்துக்கோ நான் அவங்ககிட்ட வரல. அவங்ககிட்ட வந்து நான் நம்பி பாசமாக பழகுனேன், நம்பி வந்தேன். இது ஒன்று தான் நான் செஞ்ச தப்பு சரிங்களா. இப்போ வந்து அவனோட வாரிசு என் பையன் கேட்குறான், ஏம்மா நான் பிறக்கும்போது தான் என்னை அப்பா இல்லாமல் தாத்தா பாட்டி இல்லாமல் அனாதையை பெற்று எடுத்தம்மா, இந்த தம்பிக்காவது அவர் வேணுமா, இந்த பிள்ளையும் அவர் இல்லாமல் அனாதையை பெற்று எடுத்துடாதம்மாங்கிறான். அந்த அளவுக்கு. எவ்வளோ மாதம் ஆச்சுமா? 6 மாதம் ஆச்சு மேடம்.
இந்த பையனுக்காக தான் உயிர் வச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு என்னை இப்ப ஏமாத்தி யாரும்மா உன்னை பாத்துக்கிறாங்க? எனக்கு யாருமே இல்லை. அம்மா அப்பா இல்லை, சொந்த பந்தம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சரி, ஆரம்பத்துல இருந்து போறீங்களா? வரமாட்டேங்க. நான் இப்ப டெய்லரிங் போயிட்டு வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த பையன் ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம். அவனுக்கு அங்கிட்டு இங்கிட்டு காசு பராட்டி இப்ப அந்த இது பிரச்சனை இல்லாத அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் என்ன நல்லா ஹார்ட் வச்சிருக்கேன். ப்ராப்ளம்? ஹார்ட்ல கொஞ்சம் சதை வளருதுன்ட்டாங்க டாக்டர். ரொம்ப ஓடி விளையாட முடியாது. அப்ப பனிக்கூடம் தண்ணி ரொம்ப குடிச்சிட்டான் அப்படிங்கன்னு சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகி அவங்ககிட்ட காசை வாங்கி இங்கிட்டு கொடுத்து பரட்டி இவனை எப்படியோ ட்ரீட்மெண்ட் இதுக்கு எடுக்க எதுக்குமா இதுக்கு இடையில 2 லட்சம் ரூபா அவருக்கு கொடுத்தீங்க? கொடுத்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ அவனுக்கு இப்போ அந்த இதே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டேன் மேடம். பண்ணி இப்போ ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். 6வது படிக்கிறான். வேற எங்கெல்லாமா போயிருக்கேன்? கோர்ட்டுக்கு போனீங்க, ஸ்டேஷனுக்கு போனீங்க, எஸ்பி ஆஃபீஸ்க்கு போனீங்க, அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது பஞ்சாயத்து பண்ணாங்களா? வேற அந்த ஊருக்குள்ள பிரசிடன்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அவர் சொல்லியும் கேட்கல. அவர் சொன்னாரு 2 பக்கம் நீ வாழ்ந்தாகணுடா, இல்லாட்டி உன்னை இந்த ஊரை விட்டு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை சார் அது எப்ப நடந்ததுமா? அது இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி 2-3 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க தரப்புல என்ன சொன்னாங்க? அவங்க தரப்புல வந்து இல்லை நான் என்னால் வாழ முடியாதுங்க அப்படி இப்படின்னு சொன்னா. ஏன் வாழ முடியாதா? அப்புறம் ஏன் வாழ முடியாதுன்னு சொல்றேன்னா, இல்லை அது அப்படி இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் என்ன சொன்னான்? இல்லாத போனா எங்களுக்கு காடினா ஒருத்தர் இருந்தார் பாருங்க. அவர் என்னை பார்க்க வருவார். இந்த குழந்தை தூக்கிட்டு போய் எங்கள் அம்மா பார்த்துக்க வேணும்னு. அவருக்கு வயசு 65 வயசு ஆகுது. அவர் வந்து எங்களை பார்க்க வருவார், எப்படிமா இருக்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அவர்னே அப்படி பிள்ளைகிட்ட மாற்றி அவளுக்கு தான் அந்த குழந்தை உண்டாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருக்காரு. என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு ஆகிருக்குது. அவர் வந்து காடிலேருந்து இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. என்ன சிவா ஏன் ஃபோன் அந்த பிள்ளை எடுக்க மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். என்னென்னா நீங்கள் எஸ்சி ஆஃபீஸ் மூலியமாக போய் என் மொண்டாட்டி தான் பவித்ரான்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை கூட்டிகிட்டு போயிடுறீங்களா இங்கேருந்து? அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அப்படின்னு செரு பிஞ்சு போன வைடா, நீ வாழ்ந்து விட்டு என்ன அந்த பிள்ளை பெத்த பிள்ளை மாதிரி நான் எங்கள் வீட்டில் வச்சு பார்த்தேன். திருக்கழுங்குன்றத்துக்கு போனீங்களா அவங்களா? அந்த இதில் வச்சு காப்பாற்ற அந்த ஃபாதர் மூலியமாக கூட்டிகிட்டு போனார். அப்ப அம்மா அந்த அம்மா இறந்துட்டாங்கல்ல. அவர் வந்து எப்படி இருக்கா என்னன்னு ஃபோன் அடிச்சு கேட்டதுக்கு நீங்கள் அவர் பொண்டாட்டின்னு சொல்லி கூட்டிகிட்டு போங்கன்னு இருக்கான். அவர் ரொம்ப கேவலமாக நினைக்கிறாரு. இன்னும் இப்படி இருக்கான், ஆரம்பத்தில் பழகும் போதெல்லாம் அவளுக்கு நல்லா இருந்துச்சாமா அப்படின்னு கேவலமாக பேசிட்டு இனிமேல் ஃபோன் பண்ணாதாடான்ட்டு வச்சுட்டாரு. சரிம்மா, நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? சரிங்க. உங்க பேருமா? என் பேர் மீனா மேடம். சொல்லுங்க, எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 17 வருஷம் ஆகுது. உங்க ஹஸ்பண்ட் பேரு? அப்பன்ராஜ். அவர் என்ன பண்றாரு? சலூன் கடை வச்சிருக்காங்க. சரிம்மா, எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சது? இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சு 11 மாசம் ஆகுது. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த பொண்ணு கடைக்கு வேற போக இருந்திருக்கு, வந்து பேச வைக்க இருந்திருக்காங்க. எனக்கு நான் வேலைக்கு போனாலே எனக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்த பிறகு என்னோட கடை பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க என்னோட சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கடைக்கு போகுது, யாருன்னு தெரியலப்பா, பாரு நீ அதை சுதாரிச்சு அப்படின்னாங்க. என்ன பண்ணீங்க? தெரிய வந்தது பிறகு இவங்க போயிட்டாங்க, கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார. உங்க புருஷன்ட்ட கேட்கலையா நீங்க? கேட்டேன் மேடம். கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, நீ அதை சொல்கிறவங்க இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, நீ கண்ணால் நீ பார்க்குறியா, பார்த்தாதான் நீ அதை கேட்கணும், சும்மா கண்டவங்க இதெல்லாம் பேசி எனக்கு சண்டலுக்க கூடாது, வீட்டுக்கு நான் எல்லாம் பொறுப்பு அனைத்து நான் கவனிக்கிறேன் இல்லை பார்க்குறேன்னு இல்லை அப்படின்னு சொல்லி நீ மிரட்ட ஆரம்பிச்சாங்க. போன் அடிக்கடி வரும். போன் எனக்கு எடுத்து வெளியில் போகிறீங்க, வீட்டுக்கு உட்காந்து பேச வேண்டியது என்ன, கடங்காரங்க 1000 பேர் எனக்கு பேசுகிறாங்க, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, இப்படிலாம் சந்தேகப்படாத இனிய அப்படின்னே நீ மிரட்டுவாங்க. நான் அப்படியாக்கும் எங்கள் மாமியாவும் சத்தம் போடுவாங்க, அப்படி ஓயாம கேட்காத பாவனை ஆம்பளை பையனை அப்படின்ட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த பொண்ணோட சேர்ந்து ஒரு போயிட்டு நான் போன அடிச்ச பிறகு நான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, பணம்ங்கிறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் மீனா, பணம் வாங்கிட்டு நான் வந்துருவேன் அப்படின்னாரு. அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலையா இவங்க கிட்ட? சந்தேகம் தெரிய மாட்டேன், இவங்க கூட போயிட்டாங்க நல்லாவே எனக்கு எப்படி தெரியும்? ஃபோன் பேசுறாருல்ல, ஃபோன் பேசும்போது இவங்க அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், இந்த கடைக்கு வந்து போய் இருந்தாங்கல்ல அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும்ல, உங்க கூட சேர்ந்து போயிட்டாரு எனக்கு நல்லா தெரியும். மகளிர் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுத்தேன். உங்க புருஷன் என்ன சொன்னாரு ஸ்டேஷன்? எங்க வீட்டுக்காரர் வந்து அப்பெல்லாம் இல்லை, ஆனா போனேன்ட்டாரு. 1 மாசம் நான் போனேன், போய் இருந்தேன் வச்சேன். எங்க இருந்தேன்னு சொன்னாரு? அந்த பொண்ணோட இருந்தேன்னு சொன்னாரு. அப்ப அந்த தொடர்பு இருக்குன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு? ஆமா, போனேன்னு தான் சொன்னாரு. போனேன் 1 மாசம். கோவம் வரலையா? கோவம் வந்துச்சு மேடம், அழுதேன், தவிச்சேன். அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து அவர் அடிக்க போய் வச்சு அடிச்சு சத்தம் போட்டு அனுப்பி விட்டாங்க. எவ்வளோ அழுது, இனிமேல் போக முடியாது, தப்பு தான் போனது, எனக்கு பொண்ணு பிள்ளை வேணும் அப்படின்னு அங்கேயே சொல்லி தான் அப்புறம் சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது பிறகு ஒழுங்காக தான் வீட்டில் இருந்தாங்க. என்னோட எங்கேயுமே போகிறது வரதில்ல, எங்கள் வீட்டில் இருங்க. அந்த பொண்ணு அது பிறகு அந்த எங்கள் கடைக்கு வர்றதில்லை. சரி, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? இப்போ வந்தேன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ இவர் வேணுங்குது, எனக்கு நீ வேணுனாலே வேணும், வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஃபோன் அடிக்கடி ஃபோன் பண்ணுறது, மெசேஜ் நிறைய அனுப்புகிறதான்.
வீட்டுக்கு வந்தாலே வரணுன்ட்டு இவர் ரொம்ப நாள் போகாமல் இருந்திருக்காங்க. கடைசி நீ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கடை வேலை இருக்காது, நீ கண்டிப்பாக வந்து ஆகணும், நீ வரலன்னா நான் கடை முன்னால் வந்து நான் சூசைட் பண்ணுவேன், இல்லைன்னா உன் வீட்டில் வந்து நான் பண்ணிக்கிடுவேன், நான் கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லி மிரட்டிடுச்சு. அங்கே பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போய் புகார் கொடுத்தோம். அங்கே போய் புகார் கொடுத்து திருப்பி அந்த பொண்ணு என்ன புகார் கொடுத்தீங்க? இந்த மாதிரி சூசைட் பண்ணி சொல்லி நீ மிரட்டுது, நான் அந்த மாதிரி அங்கே போய் பிரச்சனையாகி எல்லாம் முடிச்சு விட்டாங்க. பாடிக்கு என்ன போனை போட்டு டார்ச்சர் பண்ணி நீ வீட்டுக்கு வந்தாலே வரணும், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்கிறேன். யாரு பேர்ல தப்புன்னு நினைக்கிறீங்க? உங்க ஹஸ்பண்ட் பேர்ல தப்பா? 2 பேர் மேலே இருக்கு மேடம். அப்ப ஏன் உங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க? சப்போர்ட் பண்ணல மேடம், சப்போர்ட் பண்ணலைன்னா ஒரு விட்டு போயிட்டாருன்னா என்னோட நிலைமை. அப்ப அந்த பொண்ணோட நிலைமை சரி, அது 3 பிள்ளை கடைக்கு வந்த பிறகு குழந்தை இருக்கு, குழந்தை இருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருக்கு மேடம், எல்லாமே அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் குழந்தை கொடுத்துட்டாரு அந்த பொண்ணுக்கு? அது அவங்க தாங்க. வீணா, ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்கலாமா? உங்களுக்கு வருத்தமா இருக்கு இல்லையாமா? அவர் இப்படி ஏமாத்தினாருன்னு தெரிஞ்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்தது. 3 பிள்ளைகளை வச்சுட்டு மாமியை விட்டா 2 பிள்ளைய விட்டுட்டு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. 15 வருஷம் ஒண்ணா வாழ்ந்துட்டு நீங்க சொல்லலையாமா அது அவர்கிட்ட? சொன்னி எதுக்கு இங்க இப்படிலாம் பண்றீங்க, பிள்ளைய பெரிய பெரிய பிள்ளையா எடுத்துங்க, ஏதோ தப்புல கேட்டு மீன பண்ணுச்சுன்றாங்க. அவர் சொன்னது உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்ததாமா? கன்வின்ஸ் ஆகிட்டீங்களா? என்ன தெரியல, நானும் வேணும், அவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, எனக்கு வேணும்னு தான் சொன்னேன். இல்லை இனிமேல் அப்படி போக மாட்டேன் அப்படிங்கிற. உங்க மனைவிக்கு என்ன நோய்? இல்லை உடம்புக்கு என்ன? எந்த குறையும் இல்லை மேடம், அவங்க நல்லா தான் இருக்காங்க. நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு நோய் இருக்குன்னு நீங்க எப்பவுமே சொன்னது இல்லையா? யார்ட்டையுமே நான் சொன்னது யார்ட்டையுமே சொன்னது கிடையாது. சரி, இப்போ எதுக்கு எங்களை தேடி வந்தீங்க? இல்லை மேடம், நான் வந்து இடையில ஒரு தடவை கோர்ட்டுக்கு போனேன் மேடம். இங்க எதுக்குங்க வந்தீங்க? இல்லை அதான் உண்மையை ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேனே, கோர்ட்டுக்கு போயில ஒரு லேடி எனக்கு பழக்கமாச்சு. எப்படி பழக்காச்சு? அதாவது நானாக தான் விசிட்டிங் கார்டு கொடுத்தேன், அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு நான் தான் விசிட்டிங் அது கார்டு. இப்படி பார்த்துட்டே இருந்தா விசிட்டிங் கார்டு கொடுப்பீங்களா? இல்லை தப்பி தவிர ஏதோ சவலை அந்த பற்றி. தம்பி எங்க இருந்து பார்த்துட்டே இருக்காரு கேமராமேன், கொஞ்சம் விசிட்டிங் கார்டு கொடுங்களேன். இல்லை மேடம், அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் யதார்த்தமாக நான் கொடுத்துட்டேன். அது எப்படிங்க கொடுப்பீங்க? ஏதோ தப்பு பண்ணிட்டேன் மேடம், இல்லைன்னு சொல்ல. உண்மையை சொல்லுங்க. இல்லை உண்மையத்தான் சொல்கிறேன் மேடம். ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தா கொண்டு போய் கொடுத்துடுவீங்களா இல்லை விசிட்டிங் கார்டு? அப்படிலாம் இல்லை, அது என் மேலே தப்பு இருக்கு. சரி, கொண்டு போய் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டீங்க. கொடுத்தேன். அன்னைக்கு இருந்தே எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து யாரு கொடுத்தாங்க? யாரு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க? இது பவித்ரான்றவங்க. அவங்க மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க? ஆமாம், டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு இது நடந்து? இது நடந்து இப்போ இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இல்லங்க, அன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணாங்கல்ல விசிட்டிங் கார்டு பார்த்துட்டு? ஆமாம். அது எவ்வளவு நாள்? அது அன்னைக்கு எத்தனை வருஷம் இருக்கும்? இப்போ ஒரு வருஷம் தான். ஒரு வருஷம் தானே? அந்த காலர் லிஸ்ட் இருக்கு, காமிக்கவா? நான் யாருக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? நீங்க தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. இல்ல மேடம், நான் உங்களுக்கு லிஸ்ட் கால் லிஸ்ட் நான் காமிக்கிறேங்க. நீங்க அவங்களுக்கு முதல்ல பண்ணீங்களா, அவங்க உங்களுக்கு பண்ணாங்களான்னு நான் காமிக்கிறேன். சொல்லுங்க. அடுத்தது அதுக்கடுத்து அவங்க எனக்கு கொலை மிரட்டல் அதிகமா விட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன கொலை மிரட்டல்? தற்கொலை பண்ண போறேன், எதுக்கு உங்களை கூப்பிட்டு விசிட்டிங் கார்டை பார்த்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு யாரா சொல்லுவாங்க? அவங்க கூட தான் நான் வாழ்ந்து காட்டேனே, இங்க நீ வாழக்கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லி. இல்ல, அதுக்கு இடையில என்ன நடந்தது சொல்லுங்க. நீங்க ஒரே ஐடியா ஸ்கிப் பண்ணி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம்னா இருக்கு. அதான் மேடம், ஆரம்பத்துல இருந்து சொல்லிடுறேனே. விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அவங்க உங்களை கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க அவங்கள அடிக்கடி கூப்பிட்டீங்க. அடுத்தது என்ன நடந்தது? அடுத்தது நான் நிலவரத்தம் போற இந்த மாதிரி கடை வச்சிருக்கேன், எனக்கு கல்யாணம் முடிஞ்சுச்சு, 3 குழந்தைய இருக்குன்னு சொன்னேன் மேடம். இருந்தாலும் பரவாயில்ல வைக்கலன்னு சொல்லிட்டு என்ன 2 தடவை கடைக்கு பையனை கூப்பிட்டு முடி வெட்ட வந்தாங்க. ஹேர் கலரிங் முடி வெட்டுறதுக்கு வந்தாங்க. வரையில பக்கத்து கடைக்காரங்க என்ன அந்த பொம்பளை இங்கே வருதுன்னு சொல்லி என்ன கண்டிச்சாங்க. கண்டிச்சு சுரக்க என்னன்னு தெரியல, நான் 1 மாசமா கடை எடுத்து போட்டு அந்த பொம்பளை பின்னாடியே நான் போயிட்டேன். உண்மையிலே மேடம். அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். ஏன் அப்படி போனீங்க? என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல மேடம். அவங்க ஏதோ செஞ்சாங்க, இதெல்லாம் நம்புறீங்களாமா மீனா? எப்ப கேட்டா அதான் சொல்றாரு, எப்படி போனே எனக்கே தெரியல. ஒரு பொண்ணை பாத்துட்டு இருந்தாலும் இவர் போய் விசிட்டிங் கார்டு சும்மா கொடுத்தாங்களாம். 1 மாசம் கடை எடுத்து கொடுத்தேன் மேடம். அதை எடுத்து என் வீட்டுக்காரம்மா திருமூலம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறதுக்கு தான் நான் வந்தேன். சரி, 1 மாசம் போயிருந்தீங்கல்ல? ஆ மேடம். அந்த பொண்ணோட நிலைமை இப்ப என்னது? அந்த பொண்ணுக்கு யாரை பதில் சொல்லும்? அந்த பொம்பளை நான் ஓப்பனாக சொல்ல போனால் அந்த பொம்பளை ஒரு வேசி மாதிரி. இத பாருங்க, இல்லை மேடம், தேவையில்லாத பேச்சு இங்க பேசக்கூடாது. அப்ப அவ வேசியன்னா நீங்க யாருங்க? நானும் அந்த மாதிரி. நீங்க ஆம்பளை வேசிய, புரியுதா? கண்டிப்பா மேடம், இல்லைன்னு சொல்ல, நான் தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலையே. இல்லைங்க, இத பாருங்க, உங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் இல்லை. அதனால அந்த பொண்ணோட கேரக்டர்ல மட்டும் பேசாதீங்க. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, இப்படியா பண்ணுவாங்க? எப்படிங்க மனசு வருது? மேடம், நான் எந்த டார்ச்சரும் கொடுக்கணுமோ அவளை கொடுத்த லெட்டரையும் பாருங்க. இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த கதையே வேண்டாம்.
சரி இப்போ உண்மையா என்ன நடந்தது சொல்லுங்க. ஏன் நீங்க அந்த பொண்ணோட பழகினீங்க? இப்போ உண்மையான விஷயத்த சொல்லுங்க. இப்போ இவ்வளோ நேரம் நீங்க சொன்னது என்னது இருந்தது தெரியுமா? எப்படி இருந்ததுன்னா, நான் எந்த தப்பும் பண்ணல, எனக்கு தெரியாம போய் ஒரு தப்பு பண்ண நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு மாசம் போயிருந்துட்டேன். அவ கெட்டவ, அவ எத்தனையோ பேர் கூட போறா, அதனால நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த வேலையே வேண்டாம். சரி மேடம். ஓகேயா? உண்மையா என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. கோர்ட்ல மீட் பண்ணீங்க. மேடம் அடுத்தது அன்னைக்கு ஃபுல்லா நான் போன்ல பேசிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு கோர்ட்டுக்கு போன அன்னைக்கு அவங்க எனக்கு ஃபோன் போட்டாங்க, நான் ஃபோன் போட்டு பேசிட்டு தான் இருந்தேன். பேசிட்டு நான் இங்கே தோப்புருக்கு, நான் எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். வந்ததுலேருந்து இவங்க திருப்பி எனக்கு ஃபோன் போட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கே கடை இருக்குது அந்த ஊரவே நான் சொல்லவே இல்லை மேடம். தோப்புருன்ற ஊரவே சொல்லவே ரொம்ப நல்லவர். இவர் மறைச்சு வச்சுட்டாரு அவரோட. அதுக்கடுத்து நான் ஓப்பனை சொல்லிட்டேன் மேடம். சொன்ன சொரக்க கல்யாணம் முடிஞ்சது வச்சது எனக்கு 3 பிள்ளை இருக்கிறது, நான் இந்த ஜாதின்றது எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன் மேடம். பரவாயில்ல. மறுபடியும் நீங்க போய் தான் சொல்றீங்க. இல்ல மேடம், நீனா கேக்குறீங்களா? என்ன கூட்டு போய் பவித்ரா என்ன சொல்றா, எப்படி என்ன நடந்திருக்குன்னு சொல்றான்னு பார்க்கலாமா? பவித்ராட்ட கேட்கலாமா? மேடம் பவித்ரா மேடம் அந்த செல்ல மட்டும் கொஞ்சம் நீங்க வாங்கி பாருங்களேன். சொல்லுங்க மேடம். அன்னைக்கு கோர்ட்ல என்னம்மா நடந்தது? முதல்ல என்கிட்ட பேசணும் மேடம். டீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டாங்க. விசிட்டிங் கார்டு சுருட்டி மேலே போட்டாங்க. போட்டுட்டு ஃபோன் பண்ணிடினே சொல்லி சுற்றி வந்தாங்க. நான் எங்கே போய் உட்காந்தாலும் அங்கே தான் வந்தாங்க. நான் கேட்டேன், நீ லூஸா வீட்டுக்கு போக வேண்டியதானே, கேஸ் முடிச்சுனா போக வேண்டியதானே, எனவே சுற்றி வரேன்னு கேட்டதுக்கு நீ போகிற வரைக்கும் நான் போக மாட்டேன்டி அப்படின்னு நான் பஸ் ஏறி போகிற வரைக்கும் பஸ் பின்னாடியே வந்தாங்க. வீடு வரைக்கும் வந்துட்டு என் கூட இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் இந்த மாதிரி சேர்வார் வீட்டு பையன், என் பேர் சிவா, நான் ஆட்டிங் டிரைவரு, வண்டி ஓட்டுறேன் அப்படிலாம் சொல்லி என்கிட்ட நல்லா பழகுனாங்க மேடம். பழகிட்டு அப்ப நான் சொன்னேன், எனக்கு நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு அம்மா அப்பா கிடையாது, யாரும் இல்லை, எல்லாம் நான் 10 வருஷமா தனியா பிள்ளைய வச்சு வளர்த்துட்டு இருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லைன்னு சொன்னதுக்கு உனக்கு நம்பிக்கை இல்லையா, எங்க அம்மாவை சொல்லவா அப்படின்னு சொல்லி மறாநாள் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு பூங்கா ஸ்டாப்புக்கு வந்தாங்க மேடம். ஒரு நிமிஷம் பவித்ரா, இப்போ அது உண்மையை சொல்லுங்க. இல்லை மேடம், எங்கள் அம்மா பூங்காக்கெல்லாம் வரல. 1 மாதம் கழிச்சு நான் மகளிருக்கு லோனு கட்ட முடியாமல் அப்போ நாங்கள் இருந்தேன். அப்போ சரி நான் காசு தரேன்னு சொல்லி எங்கள் அம்மா வர வச்சு தான் இப்போ தான் 1500 ரூபா கையில் கொடுத்து விட்டாங்க. சும்மா கொடுத்தாங்க அம்மா? உங்கள் அம்மா வர வச்சு? மேடம் எங்கள் அம்மா இந்த மேட்ரு தெரியாது மேடம். அன்னைக்கு தான் பார்த்து நீங்கள் போங்கம்மா, உங்கள் பையனை 2 நாளாக நான் பணத்தோட அனுப்பிச்சுடுறேன்னு சொன்னவங்க தான். அவங்க மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதை படித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் பூரா தெரியும் மேடம். உண்மையிலே சொல்கிறேன். அவள் எழுதி கொடுத்து விட்ட லெட்டரும் இருக்குது மேடம். என்ன லெட்டர்? மீனா எடுத்து கொடு மீனா. இந்த 2 லெட்டரும் இவங்க எழுதி கொடுத்து விட்டது எனக்கு. அதுக்கடுத்து மெசேஜை நீங்கள் படித்து பார்த்தாவே உண்மை புரியும் மேடம். நான் போய் என்ன மெசேஜ்? அந்த செல்லில் தான் மேடம். என்ன மெசேஜ் சொல்லுங்க. இல்லை மேடம், நான் 4 வரையும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு திருப்பி மெசேஜெல்லாம் எதுவும் எனக்கு அனுப்ப தெரியாது. அவங்க அனுப்பிச்சுட்ட மெசேஜ் ஒரு 300 மெசேஜ் இருக்குது. என்ன மெசேஜ்? எப்போ அனுப்பிச்சிருக்காங்க? இப்போ இன்ன வரையும் அனுப்பிச்சுட்டுக்கிட்டு தாங்க மேடம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சுட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி இப்போ ஊருக்குள்ளேயே குடி வந்திருக்காங்க. குடி இப்போ எப்படிங்க உங்களை விடுவாங்க? அவங்க விடுறதா இல்லை உங்களை. மீனா அதை நல்லா புரிஞ்சுக்கோமா. அந்த பொண்ணு ஏமாற்றப்பட்டிருக்கா. உங்கள் புருஷன் அவளை துரத்தி அடித்து போய் சொல்லி ஏமாத்திருக்காரு. புரியுறதா? அந்த பொண்ணு அவரை விடுறதாவே இல்லை. பவித்ரா வாங்கம்மா. அவர் என்ன சொல்றாரு கேட்டுன்றதா இல்லம்மா? அதுக்கு என்ன பதில் சொல்றேன் மேடம்? இவங்க சொல்றதெல்லாம் சுத்த போய் மேடம். என்கிட்ட அந்த மாதிரி நான் அந்த மாதிரி பொண்ணா இருந்தா, இவர் சொல்ற மாதிரி நான் இருந்தா நான் எப்பயோ நான் போயிருந்துருக்கலாம். நான் இவர் இடமோ சொத்தோ வச்சிருக்கல. இவர் துரத்தி நான் பண்றதுக்கு நான் இவர்கிட்ட அன்பு பாசம் என்கிட்ட காமிச்சாரு. எங்க அம்மா மாதிரியே பேச பவின்னு உயிரா இருக்க போய் தான் நான் நம்பினேன். ஒரு விஷயம் கேட்கவா பவித்ரா? இந்த 10 வருஷம் தனியா இருந்தீங்கல்ல, அன்னைக்கு இந்த மாதிரி நிறைய ஆம்பளைங்க யாருமே எதிர்த்து பாக்க. ஏன் இவரை பாத்தீங்க? நான் வாழ்க்கை தரல. நான் ஏன் பார்த்தேன்னா இவ அந்த அளவுக்கு என்கிட்ட முதல்ல நீங்க அவர் கார்டை போட்டுட்டு போனார்ல, யாரு போன் பண்ணாங்க? கார்டு போட்டு போனோடனே நான் எது கார்டு போட்டு போறேன்னு போன் பண்ணி சுத்தி வரவும் தான் நான் போன் போட்டு திட்டுறது தான் மேடம் போன் போட்டேன். நான் செஞ்ச தப்பு தான். சரிங்களா? நான் நம்பி ஏமாந்துட்டேன். எதுக்கு திட்டணும்? நீ போன் பண்ணா அவருக்கு உன்னோட நம்பர் போகும் தெரியும்ல, எதுக்கு போன் பண்ணும்? தப்பு தான். என்னது தெரியுமா? அது என்ன தப்பு? எதனால அது நடந்தது தெரியுமா? இவ்வளோ இத்தனை நாள் அந்த 10 வருஷம் எந்த ஆம்பளைட்டையும் நீங்க விழல, யார்கிட்டயுமே விழல மேல. ஏன் இவர்கிட்ட விழுந்தீங்க? அதுக்கு ஆன்சர் இருக்கா உங்களுக்கு? நீங்க அந்த போன் பண்ணிருக்கலன்னா அவருக்கு அந்த நம்பரே தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா தப்பு என் மேலதான்.
பண்ணீங்கல்ல? ஆனா அப்போ உங்களுக்கு தெரியாது இவருக்கு கல்யாணம் ஆனது. இல்லை மேடம். புரியுதாம்மா மீனா? அப்ப அவளுக்கு தெரியாது. சரி, ஆனா அவருக்கு தெரியும்ல அவர் கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்குன்னு. அது தெரியாம இருக்கலையே. நான் சொல்லி இல்ல அதுவும் புத்தி கிட்டி கிட்டி இல்ல போச்சா? மேடம் நான் சொல்லிட்டேன் மேடம். அது உங்களுக்கு தெரியும்ல, ஞாபகம் இருந்ததா 3 பசங்க ஆ இருக்குன்னு? மேடம். சரி, அடுத்தது சொல்லு. அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் ராஜாஜி பார்க்கில் வச்சு என்கிட்ட பேசினாங்க மேடம். எனக்கு இது மாதிரி திருமணம் ஆகலை, எங்கள் அக்கா ஒன்று வாழாவிட்டு நீங்கள் எதுக்கு வாய்தாவுக்கு வந்திருக்கீங்கன்னு எங்கள் அவர் கல்யாணம் ஆச்சு சொன்னாரா இல்லையா? சொல்லலை மேடம். அவர்கிட்ட கேளு. நீ சொல்லவே கிடையாது. நான் என் 3 பிள்ளை இப்போதான் நான் ஃபோனில் சொன்னவே இல்லை. இப்போ அதனால பரவாயில்லன்னு நீ சொல்லவே இல்லை. நான் சொல்லலை, நீ சொல்லவே கிடையாது. சொல்லாமல் இருக்க போய் தான் என்கிட்ட வந்து நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்டின்னு சீரட்டில் கூட நீ சூடு வச்ச. பொய் பேசாத. என்ன ஐயோ ஐயோ உன் கையை காமி. இது நான் ஆரம்பத்துல வச்சிருந்தது. நான் ஆரம்பத்துல இருந்து இது வச்சது. என்ன? பொய் சொல்லாத. எனக்கு தெரியாது. எப்போம்மா தெரிய வந்தது கல்யாணம் ஆனது? 6 மாசம் கழிச்சு தான் தெரியும். எப்படி தெரிய வந்தது? இவங்க போன் போட்டாங்க. எப்படி இப்ப போன் போட்டேன்? நீ போன் போட்டு அவர்கிட்ட போன கொடுங்கன்னு சொல்லல. அது எப்ப நீ கூட்டிட்டு ஓடின பிறகு கூட்டிட்டு ஒரு ஓடின மாசம் பிறகு போன பிறகு பாத்தீங்களா மேடம் எப்படி கூட்டிட்டு சொல்றாங்க? போனது பிறகுதான் மேடம் நான் அவர்கிட்ட போன் பண்ணேன். அதுக்கப்புறம் மேடம் போன் போட்டு அவர்கிட்ட போன கொடுன்னு சொன்னாங்க. திருப்பி இவங்க வீட்டுக்கு நான் போனேன். இவங்க வீட்டுக்கு போனப்ப இவங்க வீட்டுல அப்ப எங்க இருந்தாங்க. வீட்டுக்கு வரல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பல ஆரம்பிக்கும் போது எங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வந்தாரு மேடம். ஆரம்பிக்கும் போது எப்படி கூட்டிட்டு மேடம் வந்தப்ப வருவாங்க? கூட்டிட்டு வந்தாங்க. நான் அவ வீட்டுக்கு படுத்து என் பொண்ணு சொன்னா அம்மா யாரே வந்திருக்காங்கம்மான்னு ஒரு பையனை கொட்டி வீட்டுக்கு வந்தாங்க. யார் நீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சவங்க தான் நானு. எங்க வீட்டுக்காரு உங்க வீட்டுக்காரும் ஒரு ஆள்கிட்ட பணம் வாங்க போயிருக்காங்க. அதனால கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல இருக்க சொல்லியிருக்காரு உங்க வீட்டுக்காரு அப்படின்ட்டாங்க. ஒரு நிமிஷம் மேடம் இவங்க வந்து என்ன சொன்னாங்க, என் வீட்டுக்கு போன்னு சொல்லி இவர் தான் சொல்லி வீடு அட்ரஸ் கொடுத்தது இவர் தான். நம்பர் சொல்லுன்னு சொன்னது இவர் தான். எதுக்கு போனீங்க அவங்க வீட்டுக்கு? அவங்க வீட்டுக்கு எதுக்கு போனேன்னா இவங்க சொன்னாங்க அவங்க என்னோட இது டோட்டல் நீ தெரிஞ்சுக்கணும்ல, அதனால நான் சொன்னது நீ பொய்யுங்கிறல, உண்மையை தெரிஞ்சுக்கணுக்காக தான் வீடு அட்ரஸ். என்ன போய்ங்கிறீங்க? அதனால என்ன போய்? பொய்னா இந்த மாதிரி கல்யாணம் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொன்னாங்கல்ல மேடம். அப்போ நான் சொன்னேன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற இப்போ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது அப்படின்னு சொன்னதுக்கு நீ வந்து வீட்டில் வந்து பாரு நிலைமை தெரியும் எனக்கு என்ன வீட்டுல நிலைமை நிம்மதி. அதாவது என்கிட்ட வந்து அன்பா பாசமா எதுவுமே நடந்துக்க மாட்டாங்க. எனக்கு அந்த வீட்டுல இருக்கவே விருப்பம் இல்ல, வந்து பார்த்தா தெரியும். அதே மாதிரி இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, சாப்பாடு டம்முன்னு அந்த ஒரு இது இல்லாம இவர் வீட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு மாதிரியா பார்த்து புதுசா இவங்களுக்கு எப்படி பவித்ரா, 17 வருஷம் ஆகுது. சந்தோஷமா எல்லாமே 3 புள்ள பெத்தாங்க. அது அப்ப அவங்க தான் மேடம் சொல்லணும். உனக்கு அறிவில்ல? சாப்பாடு வைக்க போது வேணான்ட்டாரு. வேணாம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறாரு. குழந்தைகளுக்கு தான் சாப்பாடு போட்டு கொடுத்தேன். அவர் இருக்கும்போதே நீ போனியா? இல்ல மேடம் இவங்க அனுப்பிட்டு இவர் பின்னாலே வந்தாரு. நீங்க பேசாதீங்க. இவங்களை அனுப்பிவிட்டுட்டு நான் அப்படியா சரி நான் எனக்கு சரி ஏற்கனவே பணம் தான் பரட்டிக்கிட்டு மீனா கட்டுறதுக்குன்னு சொல்லியிருக்காரா. சரி அப்படியா இருந்தாலும் சரி ஒருத்தவங்க வந்தவங்க படக்குன்னு வையவும் கூடாது நம்ம அப்படின்ட்டு சரி வந்து உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சிருந்தேன். இவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு பின்னாலே வந்துட்டார். எனக்கு மனசே ஒப்பலை. வெளியில கூப்பிட்டு அவங்க யார் ஒப்புன்னு இந்த மாதிரி தெரிஞ்சவங்க தான் மீனா, அவங்க ஃப்ரெண்டு பணம் அங்கே போயிருக்காரு, நான் வந்துட்டேன் வீட்டுக்கு, அவரை மட்டும் அனுப்பிவிட்டு சாமத்தில் எப்படியா இருந்தாலும் வந்துருவாரு, அவங்க ஒன்று நைட்டு மட்டும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னாரு. நான் மனசே இடம் கொடுக்கல. வீட்டுக்குள்ள அதுக்கப்புறம் போகவே இல்லை. அவங்களோட கேளுங்க, வெளியில நின்றே இவரோட சண்டை போடுறேன். சண்டை போட்டு இவர் உள்ள வந்துட்டார். உள்ள வந்தோடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நான் வான்னு கேட்கல, தண்ணி மருந்து கொடுக்கல, டீ போட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பட்டக்கு நினைச்சு வெளியில போயிடுச்சு. ஒருத்தர் உன்னை ஏமாத்துறாருன்னா நீ ஏமாந்ததுனால தானே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்டாட்டி மேல நீ பழி போட்டிருக்க. இவரே என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு நல்ல பொண்ணா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லலாம், இப்படி உங்க புருஷன் சொல்றாருமா, என்ன ஏமாத்தி இருக்காரு, கல்யாணம் ஆகல சொல்லி என்ன கல்யாணம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இப்படி உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க முதல்ல சொன்னீங்க உடம்பு சரியில்லைன்னு, இப்ப சொன்னீங்க உடம்பு சரியில்லை வீட்டுல போனா எனக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாரு. அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது சரின்னு நினைக்கிறியா? அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னாரு. முதல்ல நீங்க அவங்க வீட்டுக்கு போனோன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லி இருக்கணும்ல. நான் சண்டை போட்டிருப்பேன்ல. என்னன்ற உண்மை நீங்க 2 பேரும் போறதுக்கு முன்னாலே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, 3 குழந்தை இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். கடையில வந்து இருந்திருக்க ஆளு அப்புறம் சொல்லியிருக்காங்க, நான் வேலைக்கு போகும்போது நீ பாத்துருக்க வச்சிருக்க எல்லாமே தெரியும். அதுக்கு பிறகுதான் நீங்க 2 பேரும் போனது வெளியில. கடைக்கு ஒரே கடையில பியூட்டி பார்லர்ல உங்க ஃபேமிலி போட்டோ எல்லாம் இல்லையா? இல்ல மேடம் நான் வச்சிருந்தேன் மேடம். இல்ல எங்க அம்மா தான் வேணாம்டா கண்ணு ஒரு மாதிரி பிள்ளைல இருந்துகிட்டு இல்ல யாருக்கும் தெரியக்கூடாது இல்ல, எல்லாரும் ஒரு பேச்சுலர் நினைக்கணும்ல, அதுக்காக வச்சிரல. அப்படிலாம் கிடையாது. அப்புறம் போட்டோ பெருசா ஃப்ரேம் பண்ணி மாட்ட வேண்டியதானே? கொடுத்தாங்க எங்க மாமியார் போட்டு வந்து கொடுத்து வீட்டுக்கு ஒண்ணு, அவங்க மக வீட்டுக்கு ஒண்ணு, எனக்கும் வீட்டுக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. ஒரு கடையில இருந்ததை எடுத்து திருப்பி வேணாம்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் டிவி மேல வச்சிருந்தேன். பாப்பாங்க. எதுக்கு ஃபேமிலி இல்ல போட்டோ? எங்க அம்மா தான் அந்த மாதிரி சொன்னாங்க மேடம். அதனால பேசுறீங்க. எங்க அம்மா அப்பா போட்டோலாம் நான் போட்டிருக்கேன். அந்த பொண்ணு அனாதை, யாரும் இல்லாம நிக்கிறா, ஒரு ஆதரவுக்கு ஒரு தோல் கிடைச்சு அவ விழுந்துட்டா, அவ்வளவுதான். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க. நான் துரோகம் பண்ணல மேடம், எனக்கு தான் மேடம் அவ எனக்கு துரோகம் பண்ணியிருக்கா. அவளுக்கு
முக்கால்வாசி அந்த மெசேஜை மட்டும் நீங்கள் படிச்சு நான் கேட்குறேன் தம்பி, நீங்க துரோகம் பண்ணல சொல்றேன், உங்க பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணலையா? என் முன்னாடி இந்த வட்டம் தப்பு பண்ணினேன் மேடம், நான் இல்லைன்னு சொல்ல. அது எப்படிங்க அதை நியாயப்படுத்த முடியுமா உங்களால? அந்த பொண்ணு இதே தப்பு பண்ணியிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கிறேன் மேடம். மன்னிச்சிடுவாங்கிற தைரியத்தினால தானே தப்பு பண்றீங்க. இதனால வரையும் நான் அந்த தப்பு பண்ணதில்லை மேடம், இதான் மேடம் ஃபர்ஸ்ட் டைம். இப்ப என்னதான் முடிவில் இருக்கீங்க? எனக்கு எதுக்காக இங்க வந்தீங்க? இப்போ என் பொண்டாட்டி பிள்ளைகளோட நான் சந்தோஷமா விளையாடணும் அப்ப மேடம். அந்த பொண்ணுக்கு பதில் எனக்கு தேவையில்லை மேடம். நீங்க தேவையில்லை சொன்னா யூஸ் பண்ணி தூக்கி போடுறதுக்காக என்ன கருகப்பலையா? எனக்கு தேவையில்லை, எனக்கு மனம் எல்லாம் வந்துடுச்சு, மேடம் இன்னும் தேவையில்லைன்னு தூக்கி அந்த போடுறதுக்கு. ஊருக்குள்ள வந்து எனக்கு கேவலம்னாலும் கேவலம், அந்த அளவுக்கு எனக்கு அசிங்கப்படுத்தி ட்ரெயிலி சண்டை மேடம், சக்கலாத்தி சண்டை மாதிரி ட்ரெயிலி அநியாயத்துக்கு சண்டை நடக்குது மேடம். எப்படிதான் நீங்க இதை நியாயப்படுத்த முடியும்? சரி இவ்வளவு தூரம் தெரிஞ்சிரு மேடம், இப்பெல்லாம் இருக்காப்புல வைக்கிறாப்புல நம்மளை வெறுத்துட்டாப்புல, சீ நாயே போ நீ இப்படி பண்ணிட்டு வச்சிருன்னு சொல்லி ஏதாவது ஒரு சண்டை அவர் 4 கேள்வி கேட்டு கூட விலைக்கு போகாம இப்போ 4 நாளைக்கு முன்னால கூட மாமா 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 நான் செத்தாலும் நீ தான் என்னை தூக்கி போடணும், நீங்க தான் மாமா என்னை தொடு, அப்பயாவது நீங்க வந்து என்னை தொடுவீங்கல்ல, அப்பயாவது என்னை தூக்கி போடுவீங்கல்ல, உங்க சட்டை இருந்தா ஒன்று கொடுங்க எனக்கு வேணும் ஞாபகார்த்தமா, இல்லைன்னா எனக்கு 2 வெள்ளை புடவை வாங்கி கொடுங்க நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு மெசேஜ். ஒரு நியாயமான கோவம் இல்லையாம்மா அது? மேடம் ஒரு பெர்சன் ஒரு நிமிஷம் தம்பி தான், அது நியாயமான கோவம் இல்லையாம்மா? ஒருத்தர் ஏமாத்திட்டு போனா அந்த கோவம் வராதம்மா? அது ஆரம்பத்தை தெரிஞ்சிருந்து தூக்கி போட்டு போய் இருந்திருக்கணும், உன் பிள்ளைங்க இருக்கு, இல்லம்மா புதுசு இருக்குன்னு இல்லம்மா, அவர் திட்டிட்டு. செஞ்சது தப்பு இல்லையாம்மா? தப்புதான் இல்லையேன்னு சொல்ல ஒரு பொம்பளை பொண்ணை போய் எதுக்கு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை தொட்டுட்டு அது சும்மா விடாது, அது வந்து பிரச்சனை தான். அவளுக்கு யாரும் இல்லம்மா, அவளுக்கு யாரும் இல்ல, அவ எப்படிம்மா? இல்லைன்னா ஒரு நல்ல ஆம்பளை தேர்ந்தெடுத்துருக்கணும், அதுவும் கிடையாது, இப்படி போய் இழுத்து குடும்பத்தோட இருக்கிறவனை போய் இழுத்து வச்சு. இவருக்கு எங்க போச்சுமா புத்தி? அதான் மேடம் 2 மணி தப்பு இருக்கு. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. இல்லை மேடம், இப்போ ஊர் பெர்சன்கிட்ட போய் பஞ்சாயத்து சொன்னாங்க, ஸோ பச்சதில் வந்து 50,000 ரூபா கட்டினோம்னா ஊரை விட்டு போகிறது மாதிரி பேசி வச்சிருக்காங்க மேடம். யாரு? பவித்ரான்ற ஊர் பெர்சன்ட் கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்ப 50,000 ரூபாய் நீங்க கட்டணுமா? ஆமாம் நான் கட்டணும். அப்படி இருந்ததாம்மா? 50,000 கட்டல. நீ பணம் எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிற, வாங்கின பணத்தை நான் பணமே வாங்கலையே மேடம். இந்தப்பா சத்தியமா சொல்றேன், என்ன அந்த 3 message- பிள்ளைங்க விளங்காதுடா, கையில இருந்து சொல்றேன், கையில இருந்து சொல்றேன். பிள்ளையதான் எனக்கு பேசுறாங்க. இப்படிதான் மேடம் பேசுறாங்க. எவ்வளவு காசு கொடுத்துருக்கம்மா? கேட்க கேட்க எவ்வளவு பணம் கொடுத்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்து என்ன பாசம் அன்பு உயிர்னு சொல்லி சொல்லியே என்ன இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டா. எதுவுமே நான் கிடையாது பண்ணேன், மேடம். உன்னை நான் ஊருக்குள்ள நம்பிட்டேன். வந்து 2 லட்ச ரூபா நான் கட்டணும். செஞ்ச தப்பு 2 வார்த்தை தான். என்ன அவர் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாதுமா, அவர் பொய் சொல்றாரு. மெசேஜ்ல இருக்கு சொல்றாருல, மெசேஜ்ல எதுவுமே இல்லை. இவர் வந்து வசியம் பண்ணாங்க, என்ன 1 மாசம் கூட்டிட்டு போயிட்டாங்க, நல்லா சொல்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்படியெல்லாம் இருந்தால் நாங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம். இவர் அப்பன்ராஜ் பவித்ராட்ட பேசின ஒரு ஃபோன் கால் இருக்கு, அது கேளுங்கம்மா. பவித்ரா நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன், அது 2 வாரி சரி நான் கையில என்னன்னு நினைச்சிருக்கேன். நேற்று அது வந்து எல்லாம் நான் கழிக்கிறேன், நான் வேலைக்கு போற வைக்கிறேன், இப்பதான் என்னால முடியுன்றதுனாலதான் நான் அந்த வார்த்தையை உங்ககிட்ட கேட்டேன் தானே. ஆமா வாழுவியா வாழ மாட்டியா, கழிக்குமா கழிக்க வேணாமான்னு அது ஓ விருப்பம், அது எனக்கு தெரியாது. நான் வார்த்தை பேசினேன், இதுக்கப்புறம் உங்களோட இருக்கணுமா சிவா? நான் அது வந்து ஒரு தண்ணி நீ யாருக்கு வாழ்த்துவா, உனக்கு அவரு குடும்பம் இருக்கு, பொண்ணு பிள்ளை இருக்கு, அம்மா அப்பா இருக்கு. யாருமே இல்லடி பதி, நீ ஊருக்கு வரலாம் போலாம், ஏன் முன்னாடி சரியா ஏதோ உன்னை கேட்பேன், ஏன் முன்னாடி நீ எப்படி அடிக்க போச்சுன்னு கூட நான் கேட்பேன்டி, சரியா என்ன மன்னிச்சிடுறீ பேபி. இதுதான் வசியம் பண்ண அழகா கேட்டீங்களா மீனா? சேர்ந்துட்டாலாமா? உயிரே வச்சிருக்கேன், நீ என் பொண்டாட்டிடி. என்ன மிரட்டுறா மேடம்? மிரட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஏய் நீ ஒரு ஆம்பளை வெக்கமா பேசிக்கிருக்க வந்து உட்காந்துக்கிட்டு என்ன நான் உயிரோட இருக்கும்போது என் ஊருக்குள்ள யார் வந்தாலும் என் முன்னாடி நீ யார் எவன் கேட்பான் இருக்க மானம் கட்டவனே, எல்லாம் ஒரு மனுஷன் நான் வந்திருக்கேன் பாரு அங்க இருந்து கிளம்பி. அப்படிலாம் சொல்லாதமா போய் சேர்ந்துட்டாலாமா? சரி அது கொலையா தற்கொலைன்றது தெரியாது பவி, அதுக்கு நம்ம தாண்டி சாட்சி இருக்கோம், அதையும் புரிஞ்சுக்கடி. என்ன இந்த மாதிரி சொல்லி இருக்கா வச்சிருக்கா, அவ உயிருக்கு இந்த மாதிரி இருக்குன்னா அவ ஆத்மா சாந்தி இருக்குமா, அவளுக்கு நல்ல பதில் கிடைக்கணும், சரியா யாரு என்னன்றது தெரியணும். நான் சொன்னா புரிஞ்சுக்க பவி, ஏன்னா இதுக்கு யாரு என்னன்றது பின்னாடி நம்மளுக்கு தெரியணும். என்ன இது இந்த கொலை மேட்டர்? மேடம் உங்கள் தங்கச்சி தப்பா நீங்கள் சொன்னோம்னாவே நீங்கள் என்ன திட்டுறீங்க, அதனால தான் அந்த மாதிரி போய்கிட்டு வந்துருக்கனால தான் அவங்க எங்கேயோ கொலை நடந்துச்சு தான் வேண்ட சொன்னா. இது இப்போ சொல்லி எனக்கு தெரியும். கோலெல்லாம் நடக்கல மேடம். நீங்களே விவரமா சொல்லுங்க. உங்கள் தங்கச்சி பேர் பிரியா மேடம்,
அந்த பிள்ளை புருஷன் ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து போனா, ஆனால் ஆக்சிடென்ட்ல இறந்தாரா என்னன்னு தெரியல, இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஒரு 30,000 கொடுக்கணும்னாங்க. சரி உங்கள் தங்கச்சி கொடுக்குறாருன்னா கொடுங்கன்ட்டு நான் அதோட விட்டேன் மேடம். அதுக்கடுத்து ஒரு மாதம் கழிச்சு இந்த மாதிரி என் தங்கச்சி கழுத்தறுத்து போட்டாலாம். 3 பிள்ளையும் அனாதை பிள்ளையாக கிடக்கு. 2 பிள்ளையும் இந்த உங்கள் தங்கச்சியும் ஒரு காட்டுக்குள்ளே அனாதை பணமாக கிடக்குன்னு சொல்லி இவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. இதைத்தான் என்கிட்ட சொன்னாங்க. அந்த பொண்ணு எப்படிமா இருந்தது? அந்த பொண்ணு மேடம் வந்து அவங்க வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் கிடந்துச்சு. பணம் இல்லை இதுன்னு சொன்னோமே, நான் அந்த பிள்ளைக்கு வந்து நான் அந்த மதினின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க மூலியமாக குழு மூலியமாக ஒரு 30 ரூபா வாங்கி கொடுத்து ஆஸ்பத்திரியில் பார்த்தோம். முடிஞ்சளவு பார்த்தோம், பார்க்க முடியல, இறந்துட்டாரு. அப்போ என்கிட்ட வீட்டுக்கு வரும்போது நான் சொன்னேன், இங்கே வா, நானும் இப்போ ஒருத்தரை நம்பி தான் உக்காந்துருக்கேன். இப்போ அவனே என்னென்ன வார்த்தை கேட்குறான், நீ கேட்டல இருக்காடு அப்புறம் அவட்டையும் காமிச்சேன். இப்போ இந்த வார்த்தை கேட்குறான் பார்த்தல அப்படின்னு சொன்னதுக்கு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தோப்பூரில் ஒருத்தர் வந்து என்கிட்ட இப்போ நல்லா பழகுனாரு. அவர் வந்து பணம் காசு கேட்க போறேன்னு நான் அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அந்த காசை வாங்கி நான் இடம் வாங்கி நீங்கள் இருக்க போறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்தது, அந்த பிள்ளை இறந்துட்டா, அவ இல்லைன்னு சொல்லி. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகலையா மேடம்? போன் வந்தது எனக்கு எப்படி தெரியுமா, இவர் தான் சொன்னாரு. அந்த இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதை கேளுங்க. உன்னோட தங்கச்சி கூட இறந்துட்டாலாமாடி, பிரியா இறந்துட்டாலாமடி, உங்க அண்ணன் எனக்கு போன் போட்டு சொன்னாங்கன்னு சொன்னாரு. இந்த பொண்ணு சொல்றது வந்து புருஷன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்தப்போ வைத்தியம் பாக்குறதுக்கு கூட காசு இல்லையா, அதனால இவங்க 30,000 ரூபாய் குழுல வாங்கி கொடுத்தாங்களாம். ஆனா அந்த பொண்ணு 6 லட்சம் ரூபாய் யாருக்கோ கடன் கொடுத்துருந்தது. அது எப்படிமா நம்ப முடியாத விஷயமா அது? அப்படின்னு சொல்லிதான் சொதப்பி சுத்தி சண்டை வந்தது. இப்ப வந்து அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. அவ எப்படி போன் கால்ல கொலையா தற்கொலையான்னு ஏன் கேட்டீங்க? இல்லை மேடம், இவங்க வந்து ஏன் சொன்னா, இந்த பிள்ளை வந்து ஒரு மாதிரியா போனா வந்ததுனால இவங்களே ஒன்று செஞ்சுட்டு போலீஸு கம்ப்ளைண்ட் ஆகலைன்றாங்க, எஃப்ஐஆர் போடலைன்றாங்க, போலீஸுக்கே தெரியலன்றாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, எதுவுமே பண்ணல. நீங்க இப்படி இந்த பேச்சோட இப்படி கேட்கல. நீங்க கொலையா தற்கொலையான்னு நம்ம தாண்டி கண்டுபிடிக்கணும், நம்ம தாண்டி சாட்சி அதனால அந்த மாதிரி இப்படியா பேசினாரு அவள்கிட்ட. நீ ஏன் அப்ப என்ன சொல்லனா, நீ ஏன் என்ன இப்படி மிரட்டிட்டு இருக்க? நீ தானே என் பின்னாடி வந்தா கேட்கணும்ல. அவ செத்து பேரோட பயந்துட்டாராம். பயம் எல்லாம் இல்ல, பயந்துட்ட வரா சொல்லுவாங்க. இல்ல மேடம், இப்பயுமே இப்ப ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்தது எப்படி வந்து என்கிட்ட சொன்னாருங்க. அப்ப கடையில வந்து செத்து பேரும்ன்றா. அப்ப நான் சொன்னேன், சாகர சொல்லி போன சாக மாட்டா, நீங்க ஏன் பயப்படுறீங்க, அப்படி ஊருக்கு வரட்டு, 4 ஆள் இல்ல, அதுக்குதான் பயப்படுறான்னு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல அவ உண்மையிலே செஞ்சிருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி இருந்தா. 2வது இப்ப போய் இப்போ 1 வாரத்துக்கு முன்னால போய் ஸ்டேஷன்ல போய் மகளிர் போய் இங்கிட்டு ஊருக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போய் அங்க கமிஷனர்ஸ் போய் எங்கெங்க போய் எல்லாம் கொடுத்து பயப்படுறாரு. செத்து பேர்வாளோ அப்படின்னு. இப்போ என்ன எழுதி வச்சுட்டு செத்து பேரும் வைக்கிறோம்ட்டு ஏகப்பட்டதை அனுப்பிச்சுட்டு. நீங்க தானே பதில் சொல்லணும் அவளுக்கு. நான் எப்படி மேடம் பதில் சொல்ல முடியும்? நீங்க அவங்க கூட பழகி இருக்கீங்களா, 1 மாசம் போயிருந்தீங்க. பழகிருக்கேன், ஊரே தான் மேடம் பழகிருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு இப்ப பேச்சு தேவையில்லாம் பேசக்கூடாது, அப்படியே சொல்லிட்டாங்க. ஏமா இப்படி ஒரு பேச்சு பேசுறாரு பவித்ரா? ஊரே போய் இப்போ ஊரே வந்து என்கிட்ட பழகுனது நீ பாத்தியா? அப்ப நீ தான் கூட்டி கொடுத்தியா? அதான் டெய்லி செல் நம்பர் தான் ஏகப்பட்ட ஃபோன் வந்துகிட்டு இருந்துச்சு. நீ போன ஏகப்பட்ட நம்பர் வந்துச்சு. சுப்பிரமணியம் ஸ்டேஷன்ல நீ என்ன கூட்டு போய் எனக்கு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு பிரச்சனை, பல பஞ்சாயத்து வரல. என்ன பஞ்சாயத்து வந்துச்சு? வண்டி பிரச்சனை தான் வந்துச்சு. சரியா, நான் பிரச்சனை இல்ல, நீ அப்படியே மாத்தாத. என்ன ஒரு நிமிஷம், உன்னோட தேவைக்கு அன்னைக்கு அந்த டயத்துல இருந்து இந்த தேவை வரைக்கும் உனக்கு எந்த ஸ்டேஷன்ல என்ன பிரச்சனை? வண்டியை நான் அடமான வச்சிருக்கேன், வாங்க திருப்பிட்டு வரோம்னு சொல்லிட்டு வண்டியை திருப்புறதுக்காண்டி போனான். அப்போ 2 பொம்பளை ஆள்கிட்ட பழகிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தான். சரி என்ன பேசுகிறான், ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினச்சேன். இவங்க 2 பேரும் ஏறி ரயில்வே ஜங்ஷனுக்கு போனாங்க. போயிட்டு சாயந்தரம் நைட்டு 7 மணிக்கு தான், காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு ஒரு 7 மணிக்கு தான் வந்தாங்க. சரி என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. மறுநாள் என்னெல்லாம் இப்போ இப்படி போனேன்னா, இந்த மாதிரி என்ன போனேன் மாமா வந்தேன் மாமா, எனக்கு 1 லட்ச ரூபா தருவாங்க, அதை வச்சு நான் வண்டியை திருப்பிடுவோம்னு சொன்னேன். மறுநாள் என்ன ஆச்சுட்டா, சரி வாங்க போய் பணம் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு அந்த பசுமைக்குள்ளே போனாங்க. என்ன பணம்? அந்த முன்னாடி நாள் போனதுக்கு போனோம். ஆமாம், அது போய் வண்டியை திருப்பிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு போனதுக்கு கடைசியில் என்ன அந்த பஞ்சாயத்து பண்ணாதெல்லாம் அந்த வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எண்ணெயை அடிச்சு இவளையும் அடிச்சு. இல்லை நீங்கள் எதுக்கு போனீங்க அவங்களோட? எதுக்கு மேடம்? அவளோட எதுக்கு போனீங்க? வாங்க போய் பணம் வாங்கிட்டு வந்துருவோம். நீங்க எதுக்கு போனீங்க? அவங்க என்ன கூப்பிட்டாங்க மேடம், நான் வீட்டில் தான் இருக்கேன், மிகவும் கூட தான் இருக்கேன் நான். சரி நீங்க எதுக்கு போனீங்க? அவங்க தப்பான பொண்ணுன்னா நீங்க எதுக்கு கூட போனீங்க மேடம்? என்ன அப்ப அவ சொன்னது தானே, அவளை அனுப்பிச்சிட்டு நீங்க காசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுதானே பேரு? இல்லை மேடம். அப்புறம் எதுக்கு போனீங்க காசு வாங்க? மேடம் அவங்களுக்கு தர வேண்டியது, நான் வண்டியும் திருப்பிட்டு வந்துருவோம், வண்டி இவங்களுக்கு ஓட்ட முடியாதுல்ல, நான் அதனால தர வேண்டியதா இல்ல அதுக்கு முன்னாடி நாள் அவ போனா அதுக்காக காசு கொடுக்குறாங்க, காசு 1 லட்ச ரூபா. அதோட அர்த்தம் என்னது?
மேடம் நான் என்னம்மா விஷயம் விவரமா சொல்லு. மேடம் நான் வண்டி பைக் வந்து அடமானம் வச்சிருந்தேன். அடமானம் வச்சு அதை திருப்பணும்னு சொல்லி விசேஷம் வச்சிருக்கேன், நீ திருப்பி கொடுது, நீ வண்டியை திருப்பிக்கமான்னு ஒரு அண்ணன் போன போய் சொல்லாம உண்மையா உண்மையை சொல்றேன் சொல்றேன் மேடம். மேடம். ஃபோன் கால் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. இருக்குங்க மேடம், கேட்டுக்கங்க. அதுதான் சொன்னேன். சொன்ன உடனே திருப்பி போய் நான் பணம் வண்டியை போய் திருப்பலான்னு சொல்லிட்டு தான் நான் போனோம். அப்போ அந்த அக்கா நினச்சி ஒரு இடத்துல போய் பணம் ஆர்சி புக்கு ஃபைனான்ஸில் இருக்குது, அதை வச்சு பணம் கேட்க முடியுமான்னு பார்ப்போம், இல்லைன்னா வண்டி திருப்பதுக்கு போகலான்ட்டு அதனால அந்த அக்கா அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. எங்கேயுமே கிடைக்கலையா, வேற ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கு, கேட்ட இடத்துல தருவாங்கன்னு சொல்லி அப்படி தான் சொன்னேன். ஒரு நிமிஷம் போடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, எப்படி இருக்கேன் மாமா? நீ மண்ணா கட்டின்னு சொல்லு. என்னக்கா நம்பரை மாற்றி வச்சுட்டு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து எப்படி இருக்காப்பா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் கழிச்சு கூப்பிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் கூப்பிடுறதே கிடையாது. எப்போ எப்போ சொல்லுவாமா, சொல்லுங்க. நம்பர் மறக்காம இருக்கேன் பத்தியா? வேல்சாமி மாமா. நம்பர் வச்சிருப்பா, ஃபோன் பண்ணுதுன்னா ஃபோன் பண்ணு. என்ன எங்க இருக்கீங்க? பாண்டிச்சேரி. நீ எங்க இருக்க? மதுரை. மதுரையில தான் இருக்கிறியாங்க. மாமா 5 ட்ரிப். மாமா எப்ப மதுரைக்கு வருவீங்களோ? நான் 5 ட்ரிப் மதுரை வந்து 5 ட்ரிப் வந்து எப்போ? இது என்னடுமா, இது அவர் வாய்ஸ் இல்லையே. இது அவர் வயசு இல்லை, வேற யார் வாய்ஸ்? இது அவரும் வயசு இல்லை, நாங்க அது சொந்தக்காரங்க வயசு. அவங்க மதுரைக்காரங்க. இது ஸ்கூல்ல எல்லாம் பசங்க காலேஜ் சின்ன பசங்க லவ் பண்ணும்போது யாரு கேட்டா என்னோட கசின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொந்தக்காரங்க. மாமா கொஞ்சம் எங்களா சொந்தக்காரங்கள்ட்ட. என்னதான் பண்ற நீ சொல்லு. இன்னும் வரிசையா வருது வெளியில. அவரை மட்டும் இது பண்ண நினைச்சியா? அடுத்த டேப்ப போடுங்க. ஹலோ ஹலோ, நான் தான் பிரியா பேசுறேன். எங்க பிரியா? பவித்ரா பிரியா. பவித்ரா பிரியாவா? பவித்ரா பிரியா பேசுனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அன்னைக்கு நான் உங்க பெரியார்ல பார்த்தேன், நீங்க அம்மா நன்றி சொன்னீங்க. நான் கூப்பிட்டேன், கிடைக்கல. என் போன் வேற வந்துருச்சு. எத்தனை நாள் போன் பண்ணல? அதான் நம்பர், உங்க நம்பர் ஏதோ ஒரு நோட்ல எழுதி வச்சேன், நம்பர் கிடைக்கல, போனு தொலைஞ்சிருச்சு. அவர் இப்பதான் தேடி போனா எடுத்து பார்த்தேன். சரி நம்பர் கிடைச்சி கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னு கூப்பிட்டேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எங்க இருக்கப்பா? நான் இங்க இருக்கேன், திருமங்கலத்துல. இதுல கப்பலூர்கிட்ட. இங்க இருக்கும்போது வீட்டுக்கார கொண்டு சண்டையா? சண்டை வந்து ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. சரி நான் நீ இருக்கிற ஊர்ல, நீங்க இருக்கிற ஊர்லயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடு வச்சுக்கிட்டு வந்துட்டேன். அவர் இருக்கிற ஊர்லயே இருந்துட்டேன். அங்கேயே கப்பலூரே போயிட்டேன். அப்படியா? ஆமா. வெளியூர்லாம் வரலாமா? வேற ஏதாவது லோக்கல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. வெளியூர்ல தங்க முடியாது, ஏன்னா பக்கத்துல இருக்கிறதுனால எங்க போறா என்னமோ பண்றா தங்குறான்ட்டுருவாங்க. சரிப்பா, நான் ஃபோன் பண்றேன் உனக்கு. சரி. சரிம்மா சொல்லு, இப்போ சொல்லு. எனக்கே அந்த ஷாக் வாஸ் டூ மச். சொல்லு இப்போ விவரமா சொல்லு. என்ன பண்ண, எப்படி ஆப்ரேட் பண்ண, என்ன விஷயம் சொல்லு பவித்ரா. அத்தனை பேரையும் முட்டாளாக்கிட்டல. இப்போ சொல்லு. இப்போவும் எனக்கு உன் மேலே கோவம் இல்லை. ஏமாத்தினி என்னதான் வருத்தம், பொய் சொன்னீங்க. இப்போ சொல்லு, இதில் இவருக்கு என்ன பங்கு, அது மட்டும் சொல்லு.